அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் வல்ல ஈசனின் திருவருளால் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி நகர்றோம். நம்ம எலைட் குரூப்னு ஒரு குரூப்பை நம்ம இன்னைக்கு லான்ச் பண்றோம். அதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த ஏபிபி பிலிம்ஸ் தேர்வுல நம்ம அகாடமியில படிச்ச நேற்று வரைக்கும் சுமார் 71 பேர் பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போயிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 60 சீட்டும் நம்ம தான் அடிக்கணும். ஏன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா படித்தவங்க நம்மகிட்ட இருக்கிறீங்க. நீ எல்லாம் முயன்று படித்து இந்த 60ம் நம்ம அகாடமியோட வெற்றியா மாற்றணும். நீங்க உங்கள் வெற்றிக்கு பின்னாடி நாங்க ஒரு உந்துதலாக ஒரு உதவியாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர எங்களால மட்டுமே உங்களை பாஸ் பண்ண வைக்க முடியும், நாங்க தான் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்ற தகுதி எங்களுக்கு இல்லை. காரணம், இங்க எல்லாரோட தனிப்பட்ட முயற்சி தான் வெற்றியினுடைய அடிப்படையா இருக்க முடியுமே தவிர ஒரு தனிப்பட்ட நபரினுடைய முயற்சியால் நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அதனால வெற்றி பெற்ற அனைவரும் அவர்களோட முயற்சியால நீங்க வெற்றி பெற்று இருக்கீங்க. அதுக்கு எங்களாலான உதவியை நாங்க செஞ்சோம், இனியும் செய்வோம். இனி வரும் காலங்கள்ல இந்த வெற்றியினுடைய சதவீதம் இன்னும் அதிகமாகணும். தமிழ்நாட்டில் ஜுடிஷியரியில எந்த எக்ஸாம் வந்தாலும் அங்க அந்த பதவியை ஆக்கிரமிக்கிறவங்க நம்ம போதி லா அகாடமி ஸ்டூடெண்டா தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் விரும்புறேன். அதனால புதுசா நான் இந்த குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது இதுக்கு ஒரே காரணம் தான். கடந்த சுமார் 15 வருடங்களுக்கு மேலாக நம்ம ஆபீஸ்லயே இங்கேயே இருந்து இங்கேயே என் கூடயே பயணம் பண்ணவங்க பெரும்பாலான இளம் வழக்கறிஞர்கள் தற்போது நீதித்துறையில நல்ல டாப் ரேங்க்ல உள்ள போயிருக்காங்க. அதுக்கு காரணம் நேரடி தொடர்புல இருந்தாங்கன்ற ஒரே காரணம் தான். திரும்பவும் நான் இந்த அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். என்னோட ஜூனியர்ஸ் என்னோட நேரடி தொடர்புல நம்ம கிட்ட படித்தவங்க எல்லாருமே ஜட்ஜ் ஆகுறாங்க. ஏன் நாம் அதை ஒரு எல்லாருக்கும் பயன்படுற வகையில் ஒரு அகாடமியாக ஆரம்பித்து சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஜட்ஜ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இவ்வளவு பெரிய போதி லா அகாடமி உருவாக காரணம். ஆனால் அகாடமி உருவான பின்னாடி நிறைய பேர் ஆன்லைனில் ஆஃப்லைனில் அட்மிஷன் வருஷத்துக்கு 500 பேருக்கு மேலே போடுறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம அகாடமியில் ஏறத்தாழ ஒரு 1500 பேர் உள்ளே வந்திருக்காங்க. இவ்வளோ 1500 பேரும் உள்ளே இருக்காங்கன்றதை தவிர இப்போ ஒரு கிளாஸ் நடத்தினா ஒரு 100 பேரு அந்த லெவலில் மட்டும்தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. மீதி 1500 பேரில் மீதி ஆளுங்களாம் எங்கன்னு தெரியல. அப்போ இந்த வருத்தம் கொஞ்ச நாளாக இருந்ததுன்னு காரணமாக தான் இப்போ யார் இந்த 100 பேரோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி நாம தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தை உருவாயிடுச்சு. அதனால தான் இந்த எலைட் கிளாஸ் குரூப் ஒன்று நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது. இந்த குரூப்ல எல்லாருமே சேர்ந்து படிங்கலாம். இதுல என்னன்னாக்க நேரடியாக என்னோட தொடர்பு வச்சுக்குவோம். தினமும் நான் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு என்ன படிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு சந்தேகம், எந்த சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்றத நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக பயிற்றுவிக்கும் அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கலான்றது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல தான் இப்போ கேள்விகள்லாம் இருக்கும்ன்றது 100% உறுதியாயிடுச்சு. காரணம்,
சுப்ரீம் கோர்ட்ல குறைந்தபட்ச கோர்ட் ப்ராக்டிஸ் 3 வருஷம் இருக்கணும் ஒரு ஜட்ஜுக்கு, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணதுல இவங்களுடைய கேள்விகள் மற்றும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் இனி வரும் காலங்களில் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றது நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால இப்ப வெறும் செக்ஷன்ஸ் டெபினிஷன்ஸ் மட்டும் படிக்கிறதும் எழுதுறதும் போதுமானதா இருக்காது. அப்போ ஏதாச்சும் ஒரு ஆபீஸோட சீனியரோட க்ளோஸா அட்டாச் ஆயிட்டு கோர்ட் ப்ராக்டிஸோட சேர்ந்து இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாமை இந்த அப்ரோச் பண்ணா மட்டும்தான் அவங்க நம்மளை ஜட்ஜா செலக்ட் பண்றவங்க என்ன விரும்புறாங்களோ அதை நம்மளால கொடுக்க முடியும். அதனால நம்மளை செலக்ட் பண்ற செலெக்ஷன் கமிட்டி என்ன நினைக்குது, என்ன எதிர்பார்க்கிறாங்கன்றது நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம அவங்களை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்போ இந்த ஏதோ ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, அந்த டீச்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பாடம் எடுக்கிறாரு, ஏ பார் ஆப்பிள் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு ஆப்பிளவே கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க, பி பார் பால்னா பாலவே தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி நான் பார்த்துருக்கிறேன். அதுதான் இப்ப நிஜத்துலயும் வருது. நான் நிறைய சினிமா பார்க்க மாட்டேன், ஆனா நிறைய காமெடி பார்ப்பேன். காமெடி சேனல் மட்டும் தான் பார்ப்பேன் நான், டிவி போட்டா. அந்த மாதிரி இதெல்லாம் யதார்த்தம், இதுதான் இப்போ இருக்கிற உண்மையும் கூட. அப்போ உனக்கு வெறும் ஆப்பிள்னா என்னன்னு டெபனிஷனோ பால்னா என்னன்ற டெபனிஷனோ உனக்கு தேவையில்லை. அப்போ வெறும் டெபனிஷன் தேவையில்ல, அது எப்படி இருக்கோ நிஜத்துல எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இப்ப நம்மள ஜட்ஜா உட்கார வைக்கிற செலெக்ஷன் கமிட்டி எதிர்பார்க்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு செக்ஷன் இருக்குதுன்னா அது உண்மையில அந்த கோர்ட்ல எப்படி அதை பயன்படுத்துறாங்க, ஒரு சட்டத்தை நீதிமன்றத்துல எப்படி பயன்படுத்துறாங்க, பிராக்டிக்கலா அது எப்படி நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு பயிற்சி தான் இப்ப நமக்கு தேவை. அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை தான் இப்ப நாம இந்த எலைட் குரூப் மூலமா கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அப்போ ரெகுலரா நீங்க சிவில் ஜட்ஜ் ப்ரிப்பேர் பண்ற வெறும் பேர் ஆக்ட் படிக்கிறத விட்டுட்டு ஹவு டு அப்ளை இன்டு தி கோர்ட், எப்படி நாம அதை நீதிமன்றத்துல பயன்படுத்துறோன்றத சேர்த்தி படிக்க வைக்கிறோம், சேர்த்தி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றதுதான் இந்த 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 புது குரூப்பை நாம ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணமா இருக்கு. இதுல என்னன்னாக்க நிறைய மெட்டீரியல்ஸ் நாம கொடுக்க வேண்டியது இருக்கு. முதல் விஷயம், இப்ப நீங்க ஒரு பெயில் கிளாஸ் நடத்தினா ஹவு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பெயில்ஸ் இருக்கு, அந்த பெயில்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கும், அந்த ஃபார்ம்ல என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் இருக்கணும், ஒரு அர்ட் பெயில்னா என்னென்ன மாதிரி வந்து நீங்க அப்ளிகேஷன்ல சொல்லணும், ஒரு என்டிபிஎஸ் கேஸ்னா எந்த மாதிரி சொல்லணும், ஒரு ரேப் கேஸ்னா என்ன டிஃபென்ஸ் எடுக்கணும், ஒரு மர்டர் கேஸ்ல என்ன எடுக்கணும், என்னென்ன மெயின் கிரவுண்ட்ஸ் என்னென்ன எடுக்கணும் ஒரு பெயில் அப்ளிகேஷன்ல, அதுல பிபி சைட்ல எந்த மாதிரி அப்ஜெக்ஷன்லாம் பண்ணுவாங்க, ஒரு பெயில் ஆர்டர் எப்படி இருக்கும், ஒரு டிஸ்மிசல் ஆர்டர் எப்படி இருக்கும், ஒரு அலோவிங் பெயில் ஆர்டர் எப்படி இருக்கும், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு வர சூரிட்டிஸ் மெமோ எப்படி இருக்கும், சூரிட்டிஸ் அபிடேவிட் எப்படி இருக்கும், சூரிட்டி பாண்ட் எப்படி இருக்கும், பெயில் பாண்ட் ஜெயிலில் கொடுக்குற பெயில் பாண்ட் எப்படி இருக்கும்ட்டு மொத்தமா எல்லா மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு பேக்கேஜா உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ நீங்க பெயில் வெறும் தியரி வெறும் 436 437 படிக்கிறத விட்டுட்டு இந்த கோர்ட்ல இந்த 436 437 இல்ல ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் 438 ஃபைல் பண்றாங்கன்னா இது என்ன மாதிரி இருக்கும், இந்த ஃபார்ம்ஸ் இதனுடைய நடைமுறை என்ன, நீதிமன்றத்துல என்ன நடக்குது, ஜெயிலில் என்ன நடக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது, எந்த மாதிரி எல்லாம் அப்ஜெக்ஷன் ரைஸ் ஆகும், எந்த மாதிரி அலோவிங் ஆர்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்தி ஒரு ப்ராக்டிக்கலா உங்க கையில கொண்டு வந்து சேர்த்துவோம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு முறையும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பர்சனலா சென்ட் பண்ணிடுவோம். இதுக்காகவே எல்லாருக்குமே ஒரு புதுசா ஒரு பிராண்டட் டேப் ஒன்று நாம் தரோம் இந்த குரூப்ல பயணம் பண்ற எல்லாருக்குமே. இந்த டேபுக்குள்ளார இந்தியாவில் இருக்கிற எல்லா சட்டங்களும் பெரும்பாலும் நமக்கு தேவைப்படுற அனைத்து கிரிமினல் லாஸ், சிவில் லாஸ், மேஜர் ஆக்ட், மைனர் ஆக்ட், முக்கியமான ஜிஓஸ், அது மட்டும் இல்லாம 25 வருஷமா இந்தியா முழுவதும் நடந்த அனைத்து தேர்வுகளுக்கான வினாக்கள் மற்றும் விடைகள், அது மட்டும் இல்லாம 50,000 MCQs வித் ஆன்சரோட உங்களுக்கு ஒரு டேப்ல லோட் பண்ணி கொடுத்துருவோம்.
இந்த டேபு தான் நம்மளோட என்னது மிகப்பெரிய சொத்தா இருக்கும். இதை வச்சுதான் நாம சொல்லியும் கொடுக்க போறோம், இதை வச்சுதான் நடத்தவும் போறோம். அது இல்லாம ஈச் அண்ட் எவ்ரிடே நடத்துற எல்லா கிளாஸோட நோட்ஸும் உங்களுக்கு வரும். கிளாஸ் நடக்கும்போது ரன்னிங் நோட்ஸு ரெடி பண்ணி அன்னைக்கு என்ன நான் பேசணுமோ அதை அப்படியே உங்களுக்கு நோட்ஸா வந்து கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். அன்னன்னைக்கு நடத்துற கிளாஸ்ல அன்னன்னைக்கே எக்ஸாம் நடக்கும், அன்னைக்கே டிஸ்கஸும் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் அன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல சந்தேகம் இருந்தா நீங்க நேரடியாகவே போன் பண்ணி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு நடத்துற கிளாஸ்ல இருக்கிற அந்த ஆஸ் ஆன் டேட்டோட லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸும் அன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸா எடுக்கிறோம்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற 1 to 100 வரைக்கும் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணும். இப்படி படிச்சா மட்டும்தான் இன்னைக்கு ஒரு சிறந்த வக்கீலாவும் இருக்க முடியும், ஒரு சிறந்த நீதிபதியாகவும் உருவாக முடியும். அப்போ நமக்கு ஒரு சிறந்த வக்கீலா உருவாயிட்டா நீதிபதி கனவுலாம் நிறைய பேர் விட்டுறாங்க. அப்போ நாம நிறைய கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு தொழிலுக்கு எவ்வளவு உதவும்ட்டு உங்களுக்கு ஃபீல்டுக்கு போனவங்களுக்கு தெரியும். என்கிட்ட படிக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் உங்க கிளாஸுக்கு 2 வருஷமா வந்தோம், நான் வந்து ஜட்ஜ் ஆனா இல்லையோ நல்லா வக்கீலாயிட்டேன், நல்லா பிழைக்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்ற நிறைய பேரை நம்ம குரூப்ல நான் டெய்லி பார்க்குறேன். அதனால இந்த குரூப் எனக்கு ஒரு ஒரு அது என்ன சொல்றது, என்னோட ஆசைன்னு சொல்லலாம், இப்படி ஒரு குரூப்பை உருவாக்கணும்ட்டு. அதுக்கு நாம வந்து ப்ராக்டிஸ் ட்ரைனிங்னு ஒரு குரூப்பை உருவாக்கணும். பட் அது கண்டினியூஸா வந்த ஏபிபி எக்ஸாமின் காரணமாக ஃபர்ஸ்ட் ஒரு ஏபிபி எக்ஸாம் வந்ததுனால அதை நிறுத்தணும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஏபிபி எக்ஸாம் வந்ததுனால நிறுத்திட்டோம். இப்போ அந்த குரூப்பை என்னால் கன்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுல ஒரு 30 பேர் சேர்ந்தீங்க, அவங்களுக்கு இந்த குரூப்ல டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படியே கொடுக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால ஜுடிஷியல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அலாங் வித் ப்ராக்டிஸ் ட்ரைனிங்கு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 வக்காலத்து ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம அகாடமியில எலைட் குரூப்ல சேர்ற எல்லாருக்குமே 10 வக்காலத்து போட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கும் நாம் என்ன பண்றோம், இந்த குரூப்லயே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த குரூப்ல சேர்ற எல்லாருக்குமே வருஷத்துக்கு 10 வக்காலத்து நம்ம ஆபீஸ்ல இருந்தே இண்டிவிஜுவலா போட்டு தரோம். ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ப்ராக்டிசிங் சர்டிஃபிகேட் நம்ம சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு கொடுத்துருவோம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. அதனால நீங்க ஏபிபி இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, சிவில் ஜட்ஜு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் வீட்டில் இருக்கிறேன், நான் கோர்ட்டுக்கு போனதில்லை, எனக்கு வக்காலத்து தனியா இல்லைன்றவங்களும் இதனால கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் தான் நம்ம இந்த எலைட் குரூப்ல நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கடைசியா இந்த குரூப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த குரூப்ல சேர்ற அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஃபர்ஸ்ட் கால்பர்லயே செலக்ட் ஆயிருவீங்க அப்படின்ற ஒரு கேரண்டி நாங்க கொடுக்குறோம். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல செலக்ட் ஆகாம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் இதே குரூப்ல டிராவல் பண்றதுக்கான சான்ஸையும் நாங்க தரோம். அப்ப நீங்க செலக்ட் ஆகிற வரைக்கும் இதே குரூப்ல எந்த ஃபீஸும் இல்லாம நீங்க டிராவல் பண்ணலாம். அதாவது லைஃப் டைம் என்ட்ரின்னு சொல்லலாம் இதை. அப்போ நீங்க ஒரு தடவை உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவீங்க. அப்படி பாஸ் பண்ணாம போனா லைஃப் டைம் ஃப்ரீ அக்சஸ் இந்த குரூப்லயும் நீங்க டிராவல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இந்த யூடியூப் அக்சஸும் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கனவோட இந்த குரூப்பை நாம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, ரொம்ப முக்கியமான நாள். உங்களுக்கு தெரியும், வருடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் இந்த சித்ரா பௌர்ணமின்னு நம்பப்படுது. சித்திரகுப்தரை வணங்குற நாள், அதாவது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் இன்னைக்கு தான் முடிவு செய்யப்படுது. இன்னைக்கு செய்யற காரியங்கள், நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் நல்லதா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லதா இருக்கும். ஏன்னா அவன் எழுதுற கணக்கு நல்ல கணக்கா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுற நாள். அதனால இன்னைக்கு நாம தொடங்குற நல்ல காரியம் நிச்சயமா இது எல்லாரோட வாழ்விலையும் வெற்றி கிட்டும் அப்படின்ட்டு நாம நம்புறோம். எல்லாம் வல்ல ஈசன் எம்பெருமான் அண்ணாமலையார் அருளால இந்த குரூப் நல்லா வளரணும். இந்த அகாடமியை நம்பி, என்ன நம்பி
இந்த போதி எலைட் குரூப்லையும் சிவில் ஜட்ஜி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஏபிபி எக்ஸாம்ல என்னோட பயணம் பண்றவங்க அனைவரும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அதற்கு இந்த நாளுக்குரிய சித்திரகுப்தர் ஐயா அவர்களும் பெருமான் ஈசனும் என்ன இன்னைக்கு வைகையில எழுந்திருக்கிற அவர் யாரு? கல்லழகர். அவரும் என்ன உங்களோட பயணிப்பாரு. இன்னைக்கு இருந்து நாம ஏபிபி மெயின்ஸ் எக்ஸாமையும் ஸ்டார்ட் பண்றோம். ஏபிபி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், நாம ஏபிபி பிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு தேவையான அளவை நம்ம புக்ஸு பேராக்ஸ் எல்லாமே நாம படிச்சிட்டோம். படிக்கிறது வேற, எழுதுறது வேற. உங்களுக்கு நல்லா தெரியும். நாம ஏபிபி எக்ஸாம்ல இல்ல சிவில் ஜட்ஜி டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்ல இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே டாப் ரேங்க் வாங்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு சதா எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு டெய்லி எழுத வைக்கிறது மட்டும்தான் அதுக்கான காரணம். நம்மளுடைய வெற்றியின் ரகசியமும் கூட அதுதான். எப்பயுமே சொல்ற மாதிரி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா 1 டஜன் நோட்டு 2 டஜன் பேனாவை வாங்கி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் வேலை. யாரெல்லாம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிக்கிறீங்களோ முதல்ல போயிட்டு என்ன பண்ணணும், குறைஞ்சது 1 டஜன் நோட்டும் 2 டஜன் பேனாவும் வாங்கிக்குவாங்க. நல்ல பிராண்டட் நோட்டா வாங்கிக்குவாங்க, பிராண்டட் பென்னா வாங்கிக்குவாங்க. 0.7 பால் பென் அப்படின்னு கேட்டு வாங்கிக்குவாங்க. அதுதான் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பால் பென் 0.7 அந்த பால் பெண்ணை வாங்கி வச்சுட்டு நீங்க இன்னைக்கே ஒரு ஓம் போட்டு என்ன பண்றீங்க, எழுத ஆரம்பிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதணும். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் நடக்குது இல்லை அப்படின்றது இல்லை. இன்னைக்கு ஒரு புக்கு எடுக்கிறீங்க, ஒரு ஐபிசியோ சிஆர்பிசியோ ஏதோ ஒரு புக்கு எடுக்கிறீங்க, 10 செக்ஷன் படிக்கிறீங்கன்னா 10 செக்ஷனும் என்னென்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை எழுதுங்க. புக்குல டெஃபினேஷன் இருந்தால் டெஃபினேஷனை பார்த்தே எழுதுங்க. 2 தடவை டெஃபினேஷனை எழுதுங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்க என்ன உள்வாங்கினீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு ரெலவெண்ட் கேஸ்லா என்ன, ரெலவெண்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்ன, நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி 2-3 உதாரணத்தையும் சேர்த்து எழுதிக்குவாங்க. 2 விவேக் காமெடி 2 வடிவேல் காமெடி கூட சேர்த்து எழுதிக்கினீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரும். நான் நிறைய சட்டங்களை இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு கதை கருக்குள்ளார கொண்டு போயிட்டு இந்த சட்டத்தை வச்சுட்டீங்கன்னா நீங்க டக்குன்னு என்ன பண்ண முடியும், இந்த கதை டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதனாலதான் நம்மளுடைய சட்டங்கள் எல்லாம் ஆதி காலத்துல கதைகளுக்குள்ளார இருந்தது. ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள் இப்படின்ட்டு நிறைய கதை கருவுக்குள்ளார என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த சட்டங்கள்லாம் கொண்டு போய் வச்சு அதே கதைகளாக கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து வச்சிருந்தாங்க. அப்போ இந்த வாழ்க்கை முறை, சட்டங்கள், ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு கதைக்குள்ள வச்சிருந்தாங்க. அதே தான் நமக்கும். நாமளும் அதே ஹியூமன் பீயிங், அதே ஜென்ல பிறந்தவங்க தான். அதனால நமக்கு ஒரு கதைக்குள்ளார ஒரு பொருள் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி நமக்கு ரீகலெக்ட் பண்றதுக்கும் சரி, எக்ஸாம் எழுதுறதுக்கும். எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் டைரக்டா எழுதுனா 10 வரி தான் வரும். ஆனா அவங்க 2.5 பக்கம் எழுத சொல்லியிருப்பான். அப்போ நமக்கு ஒரு கதை தேவைப்படுது, ஒரு கரு தேவைப்படுது. அதை நாம பெருசா பூம் பண்ணி எழுதுற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கற்பனை திறனும் தேவைப்படும். அப்போ கொஞ்சம் கேஸ் லாஸ் தேவைப்படும், கொஞ்சம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் சேர்த்து நாம் என்ன பண்ணணும், அப்போ நம்ம படிக்கும் போது நம்ம மனசுல என்னெல்லாம் தோங்குதோ அது சம்பந்தமா அதெல்லாம் சேர்த்து நீங்க நோட்ஸா எழுதணும். இப்படி எழுதுற நோட்ஸ் தான் நமக்கு ரொம்ப வேல்யூபிள் நோட்ஸா இருக்கும். வெறும் புக்கை மட்டும் படிக்கிறதுனால நிச்சயமாக மெயின்ஸ்ல பெருசா நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது. அடிஷ்னலா புக்குக்கு மேலேயும் நாம கொஞ்சம் சேர்த்து எழுதணும். அதுக்கு ரொம்ப முக்கியமா உதவுறது என்ன உதவுனாக்க, நாம புரிஞ்சுக்கினதை ஒரு கதைக்குள்ள போட்டு வைக்கிற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன், அதுக்கு தகுந்த மாதிரியான சால்வ்டு கேஸ் லாஸ், லேண்ட்மார்க் கேஸ் லாஸ் என்ன, அந்த மாதிரி நாம கொஞ்சம் சேர்த்தி படிக்கணும், சேர்த்தி எழுதி வைக்கணும். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் பொருந்தும். முக்கியமா மேஜர் ஆக்ட்ஸை முழுசா கவர் பண்ணிக்கணும். மைனர் ஆக்ட்ஸ் 54 ஆக்ட் இருக்குது. 54 ஆக்ட்ல எத்தனை ஆக்ட்ல இருந்து எந்த கேள்வி வரும், இந்த ஆக்ட்ல இருந்து தான் இந்த கேள்வி வருமா நம்மளால பண்ண முடியாது.
இருந்தாலும் நம்ம 54 ஆக்டையும் படிக்க தான் போறோம். ஒரு ஆக்டுக்கும் ஒரு ஆக்டோட மொத்த கான்செப்ட் என்னன்னு பார்க்கும். ஒரு மைனர் ஆக்ட் இருக்குதுன்னா ஆக்டோட கான்செப்ட் என்ன, எதுக்காக அந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, அந்த அதுல எது பனிஷபிள், விச் கிரியேட்ஸ் என்ன அப்பன்ஸ், அதுக்கு என்ன பனிஷபிள், இதனோட தீம், இது மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு ஆக்டோட மொத்த தீமையே ஒரு நோட்ஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு செக்ஷனுக்கும் ஒரு நோட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னா ஒய் தி டவுரி ப்ரொஹிபிஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ், ஏன் இதை எனாக்ட் பண்ணாங்க, இன்டென்ஷன் ஆஃப் தி மேக்கர்ஸ் என்ன, இது எதெல்லாம் டவுரி, எதெல்லாம் பனிஷபிள், வாட் இஸ் தி ரெமெடி அவைலபிள் இன் திஸ் ஆக்ட் ஃபார் விக்டிம், இப்படின்ட்டு ஒரு என்ன பண்ணலாம், ஒரு நம் மனசுக்குள்ள தோன்ற கேள்விகள் அதற்கான பதில்களா மொத்தமா ஒரு சட்டத்தை ஒரு நோட்ஸ்க்குள்ள அடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆக்டுக்கும் ஒரே நோட்ஸா பண்றது தான் நமக்கு மைனர் ஆக்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி மேஜர் ஆக்ட் படிக்கிறது ஒரு முறையாகும், மைனர் ஆக்ட் படிக்கிறது ஒரு முறையாகவும் படித்து நோட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அவங்க எந்த கேள்வி கேட்டாலையும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். என்ன, அதனால நாம எழுதுறத தான் முக்கியமா குறிக்கோளா வச்சுக்கணும். ஏபிபி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் டேபிள் இன்னைக்கே நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறேன். அட்மின் செல்வ பாரதி ஏற்கனவே நம்ம போன எக்ஸாமுக்கு போட்ட டைம் டேபிள் இருக்கிறதுனால டேட் மட்டும் 90 நாள் இருக்குதா, ஒரு 80 நாளைக்கு ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி 80 நாள் 75 நாளைக்கு என்ன டைம் டேபிளை நாம ஏற்கனவே இருக்கிற டைம் டேபிள் டேட் மட்டும் மாற்றி இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் போட சொல்லிடுறேன். நாளைக்கு இருந்து நாம அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஒரு 75 டேஸ். எவ்வளவு நாள் இருக்கு எக்ஸாமுக்கு? 87 days sir. அப்படின்னா 75 டேஸ் போதும். 75 டேஸ் டைம் டேபிள் போட்டுக்கலாம். 75 டேஸ் டைம் டேபிள் ஈவினிங்குள்ள போட சொல்லிடுறேன். நீங்க டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஏதோ ஒரு கை கிடைக்கிற புக்கை எடுத்து படிச்சுட்டு நோட்ஸ் போடுறதை நிறுத்திக்கோங்க. ஆஸ் பர் டைம் டேபிள் படிச்சிருங்க, அதுக்கு நோட்ஸ் போட்டு எழுதி பார்த்துருங்க. அதுக்கு மேலேயே நமக்கு டைம் இருந்தா அடிஷ்னலா நீங்க படிங்க. அப்போ நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி வேணும். அப்போ டெய்லி ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி ஆஸ் பர் தி டைம் டேபிள் நாம என்ன பண்ணணும், டெய்லி கம்ப்ளீட் பண்ணணும். இன்னைக்கு நைட் முடியறதுக்குள்ளார இன்னைக்கு டைம் டேபிள் இருக்கிற சப்ஜெக்ட் கவர் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கணும். கவர் ஆகலைன்னா நீங்க கவர் பண்ணிட்டு தான் தூங்கணும். அதுக்கு மேல நமக்கு கிடைக்கிற டைம் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா நாம கேஸ் லாஸ் படிக்கிறது, ஏதாச்சும் நெட்ல போய் நோட்ஸ் படிக்கிறது, வேற எதுனா நல்ல ஆத்தரோட புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி எதனா அடிஷ்னலா நம்ம வச்சுக்கலாம். வெறும் பேராக்ட் மட்டும் பத்தாது, கொஞ்சம் நல்ல புக்ஸும் பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்கணும். அந்த மாதிரி நல்ல புக்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? அதனால டைம் டேபிள் நாம நாளைக்கு இன்னைக்கு இருந்தே ஃபாலோ பண்ணிடலாம். இன்னைக்கு ஈவினிங்கு நம்ம டைம் டேபிள் ஏதாச்சும் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கு டைமே கிடையாது. டைம் டேபிள் போடுறோம், டைம் டேபிள் படி படிக்கிறோம். இன்னும் 87 நாளில் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏபிபி மெயின்ஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த 60 சீட்டும் நமதே அப்படின்ற ஒரு நிலையை நிச்சயமா உருவாக்கிறோம். அதுல மாற்றமே இல்லை. எல்லாரும் இன்னைக்கே அட்மின் செல்வ பாரதியை தொடர்பு கொண்டு நீங்க இந்த ஏபிபி மெயின்ஸ் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. ஏற்கனவே பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா தெரியாம ஏபிபி மெயின்ஸ் குரூப்ல நிறைய பேர் சேர்ந்துருக்கிறீங்க. அந்த குரூப்ல இருந்து எல்லாரையும் நீக்கிறது சேர்த்துறதெல்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அதனால ஏபிபி மெயின்ஸ் ஏற்கனவே இருக்கிற குரூப்பை அப்படியே டிராப் பண்ணிட்டு இன்னைக்கு புதுசா ஒரு குரூப்பை ஏபிபி மெயின்ஸ்க்கு ஒரு குரூப் ஓப்பன் பண்றோம். அதுல நீங்க எல்லாரும் அட்மிஷன் போட்டுக்கோங்க. இந்த சிவில் ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, திரும்பவும் ஏபிபி இன் ஃபியூச்சர்ல எழுத நினைக்கிறவங்க இந்த புது குரூப்ல சேர்ந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே நான் இருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், ரெகுலர் குரூப்ல நீங்க டிராவல் பண்ணலாம். இந்த எலைட் குரூப்பை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் திரும்ப அதே நான் உங்களுக்கு மெசேஜாகவும் போட்டுட்டேன். வேற என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல நல்லா படிங்க. இந்த வருஷம்
ஏபிபி இந்த பிலிம்ஸ் மெயின்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே சிவில் ஜட்ஜும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் கால்பர் ஆயிரும். அதனால 3 எக்ஸாமும் சைமல்டேனியஸா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஜூன்ல இருந்து. அதனால ஏபிபி மெயின்ஸ் முடியறதுக்குள்ளாரே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமும் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமும் 100% வந்துடும். அதனால படிக்கிறவங்க இந்த மே மாசத்தை முழுசா பயன்படுத்திக்குவாங்க. இந்த மே மாசம் ஃபுல்லா நான் மட்டுமே இந்த கிளாஸ் நடத்தலான்னு இருக்கிறேன். வேற ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கிடையாது. நான் லீவ் போட்டாலும் திரும்ப நானே தான் நடத்துவேன். வேற ஃபேக்கல்ட்டி கொடுக்குற ஐடியா இல்லை மே ஃபுல்ல. அதனால மே ஃபுல்ல நீங்க என்னோட டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் இந்த மே மாசத்தை முழுசா உங்களோட கழிக்கலான்னு இருக்கிறேன். டெய்லி 2 கிளாஸ் நடத்தலான்னு இருக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் இந்த படிக்கிற மூடுக்கு வந்துருங்க. இந்த மே மாசம் 30 நாளையும் முழுசா நாம நம்மளோட ஃபியூச்சருக்காக செலவிடலாம். இது நல்ல ஒரு பேஸா இருக்கும் இந்த மே மாசம். அதனால எல்லாரும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேற போதியோடு இணைந்து பயணம் செய்யுங்கள். எல்லாம் வல்ல ஈசன் நம்மளை எல்லாம் காத்து நிற்பார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் இந்த 2026ஆம் வருடம் நீங்கள் எண்ணிய பதவி, நீதிபதி பதவி கிடைத்திட என் அப்பன் அருள் புரிவான் என்று சொல்லிக்கொண்டு நன்றி. எல்லாரும் இந்த குரூப்ல சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நாளாச்சு பேச்சியே வரமாட்டாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எதனா டவுட்னா இப்போ கேட்கலாம். ரெக்கார்டிங் கட் பண்றேன்.